அதிகப்பட்டதான அதிகாலை ஆண்டோடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்க்கும்படியாய் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படியாய் கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினிஸ்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்துமாக நான் இதனுடைய வார்த்தையோட கடந்து செல்ல போகிறேன். எங்கள் மத்தியில பாஸ்டர் கிருபா அவங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் வெல்கம் பாஸ்டர். இது பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாம் தொடர்ந்து வேதத்தை கற்று வருகிறோம். என்னுடைய இந்த வேத பாடமானது உங்களுக்கு தெரியும், திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறுகிறது. இதிலே நாம் கடவுளுடைய ஊடகம் என்னும் தலைப்பில் இந்த புதிய வருடத்திலிருந்து இந்த 3 மாதங்களாக தொடர்ந்து கற்று வருகிறோம். இது 3வது மாதம். இந்த 3வது மாதம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பாடத்தை ஒரு தொடர், ஒரு தலைப்பின் தொடரை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் தேவைப்படுகிறது அதை முடிப்பதற்கு. இதுக்கு முதல் எடுத்த தலைப்புகளிலேயும் 5 மாதம் போனது. ஆகவே இன்னும் இது நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வகுப்புல இந்த சப்ஜெக்டை முடிச்சிருவோம். அதுக்கு பிறகு ஒரு புதிய பாடத்தை நாம் ஆரம்பிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தினுடைய விளைவுகள் என்னவா இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கேட்போம் கேட்டுக்கொண்டே இருப்போம் என்பதல்ல. கேட்கிற கற்றுக்கொண்ட பாடங்களில் எதை நீங்கள் செயல்படுத்தியிருக்கிறீர்கள், நடைமுறைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பது அவசியமா இருக்கிறது. எவ்வளவோ கற்றுக்கொள்கிறோம் கேட்கிறோம் என்றல்ல, கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறது. நமக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியமான ரெவலேஷன், வெளிப்பாடுகளை வேதத்தில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நாம் வேதத்தை ஆராய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும்? வேதத்தை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நமக்கு நன்மை தீமையை பகுத்தறியத்தக்கதான அறிவு இருக்கும். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல வாழ்கிற நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் உலக பிரகாரமான ஊடகம் எடுத்துக்கொண்டால் மக்கள் கூடுதலாக பொய்யைத்தான் எதிர்பார்ப்பார்கள், பொய்யைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். உலக மீடியாவில் கூட யாராவது பொய்க்கு ஒரு நியூஸை போட்டுவிட்டால் அந்த நியூஸை அவளாய் பார்ப்பார்கள். அதை உண்மையை எழுதினால் பெருசா பார்க்க மாட்டார்கள். நானும் பத்திரிகை துறையில இருந்தேன், மீடியா துறையிலே நானும் இருந்ததுனால எனக்கு தெரியும். நம்ம உண்மையில ஒரு செய்தியை போட்டால் அது பரபரப்பாய் மக்கள் பார்க்க மாட்டார்கள். ஆனா பொய்யை போட்டு விட்டால் அதை பார்ப்பார்கள். தலைப்பெல்லாம் பொய் தலைப்புகள் கொடுக்கப்படும். குறிப்பாக இலங்கை தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று ஒரு தலைப்பை போடுவார்கள். அல்ல, அதுபோல தமிழ்நாட்டின், இந்தியாவின் தமிழ் மாநிலத்தின் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஒரு தலைப்பை போடுவார்கள். இந்த மீடியா டெக்னிக், மக்களை கவரக்கூடியதான டெக்னிக். உடனே இந்த நியூஸை வாசிக்காரெல்லாம் எட்டி பார்ப்பான். அடே, ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா, முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்று சொல்லி எட்டி பார்த்து கொண்டிருப்பார்கள்.
ஆனா உள்ளுக்கு நீங்க இறங்கி நியூஸ பாத்தீங்கன்னா, இப்ப இலங்கையின் பாராளுமன்ற எதிர்க்கட்சி வரிசையில இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதியை கைது செய்ய வேண்டும் என்று கூறினார் என்று நியூஸ் உள்ளுக்கு போகும். அதே போல தமிழ்நாட்டு முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறான் மேல் ஹெட்லைன் இருக்கும். ஆனா உள்ளுக்கு நியூஸுக்குள்ள இறங்கி பார்ப்பீங்கன்னா, அந்த செய்தியை உள்நோக்குவீர்கள் என்றால் அந்த செய்திக்குள்ள பீலா சிஸ்டர் மைக் ஆஃப் பண்ணுங்க. பீலா சிஸ்டர் பேசலாம். ஓகே, தேங்க்யூ. இப்ப கவனிங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு நியூஸை முதலமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று சொல்லி ஹெட்லைனை போட்டுட்டு உள்ளுக்கு நியூஸுக்குள்ள போவீங்கன்னா, இப்படி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒருவர் முதலமைச்சர் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார் என்று உள்ளுக்கு போடுவான். இது இந்த மீடியா டெக்னிக். ஏன்னா அப்பதான் அந்த நியூஸ மக்கள் விறுவிறுப்பாய் பார்ப்பார்கள். அவர் தலைப்பு ஒன்றாயிருக்கும், அங்கே உள்ள நியூஸ் வேறு விதமா இருக்கும். ஆனா அது உண்மையான நியூஸ் இல்லை. அது மிகைப்படுத்தப்பட்ட செய்தி. ஆனால் இதை மக்கள் பரபரப்பாய் பார்ப்பார்கள். அதுபோலதான் தேவனுடைய செய்தியும் ஒரு பொய்யை பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுது அது வேகமாய் ரீச் ஆகும், மக்கள் மத்தியிலே பிரபலமாகும். எப்படி பொய் என்று சொன்னால், தேவ செய்தியிலே பிரசங்கத்திலே ஒரு போதகர் சொல்லுவார், நான் அந்த ஊரிலே ஒரு கூட்டம் நடத்தினேன், அந்த கூட்டத்திலே ஒரு ஊமை பேசினான். ஓகே, இது ஹெட்லைன், அவருடைய ஹெட்லைன். கவனிங்க. இப்படி அல்லது அங்கே இப்படி நடந்தது, இங்கே இப்படி நடந்தது, அப்படி நடந்ததுன்னு பொய்களை சொன்னா மக்கள் மத்தியில ரீச் ஆகும். கவனிங்க. ஆனா நீங்க வேதத்தை படிக்கணும், கர்த்தருடைய பாதத்துல இருக்கணும், நீங்க உண்மையா வாழணும், சத்தியத்தை கேட்டு நடக்கணும், அப்பதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படி என்றால் அது இப்ப போய் நாம சத்தியத்துல வாழ்றது, அப்படியெல்லாம் வாழ முடியுமா? ஒரு பொய் கூட சொல்லாம வாழ முடியுமா? எந்த அநியாயமும் பண்ணாம வாழ முடியுமா என்று மக்கள் மத்தியில ஒரு ஒரு கேள்வி எழும்பும். நீங்க என்னவும் பண்ணுங்க, பொய் சொல்லுங்க, களவிடுங்க, அநியாயம் பண்ணுங்க, அக்கிரமம் பண்ணுங்க, அதனால ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் தாரேன், எடுத்துக்கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் தாரேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீ இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இப்படியெல்லாம் இந்த வசனங்களை உச்சரிக்கின்ற பொழுது அது மக்கள் மத்தியில ரீச் ஆகுது. அது கேட்கிறார்கள். நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னாருதான். வசனம் இருக்குதான், எதை கேட்டாலும் தருவேன். அப்படி அதுக்காக எல்லாம் தர முடியுமா? இப்ப எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு தயவு செய்து பிழையாய் தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா? எதை கேட்டாலும் தருவேன் என்று அந்த வசனத்தை வைத்துக் கொண்டு, சரியா, இன்னொருவனுடைய மனைவி என்னுடைய மனைவியை விட அதிகமாய் டேஸ்டா சமைக்கிறா என்று சொல்லி நான்
ஆண்டவரே எனக்கு அந்த சமைக்கிற மனைவி வேணும் என்று கேட்க முடியுமா? சொல்லுங்க. இப்ப எதை கேட்டாலும் தர முடியாது. அப்ப நாம எப்படி வசனத்தை பார்க்கிறோம்? தப்பு தப்பா, தவறுதலா வசனத்தை கண்ணோக்குகிறோம். அந்த வசனத்தை பிழையாகவும் திரித்து அல்லது புரட்டி, அதான் வேத புரட்டல் என்று சொல்வது. வேதத்தை புரட்டி போதித்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்படி கூட சொன்னாலும் அது ரீச் ஆகும். உங்களுடைய மனைவி சரியான முறையில வீட்டு வேலையை கவனிக்கவில்லை, உங்களுக்கும் மனைவிக்கும் எப்பொழுதும் சண்டை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். எனவே உங்களுடைய கணவன் உங்களை அடிக்கிறார் அல்லது உங்களை கொடுமைப்படுத்துகிறார் என்றால், நீங்கள் வேத வசனத்தின்படி எதை கேட்டாலும் இயேசு தருவேன் என்று சொன்னார் அல்லவா? எனவே நீங்கள் எனக்கு இந்த கணவன் வேண்டாம், எனக்கு வேறொரு கணவனை தாரும் என்று கேளுங்கள் என்று சொன்னா கூட அது ரீச் ஆகும். இது ஆனால் இது பொய், இது வசனத்துக்கு புறம்பானது, ரீச் ஆகும். ஆகவே தான் பிரியமானவர்களே, வேதத்தை நன்கு கற்று அறிய வேண்டும். வேத வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த வெளிப்பாடு, அவைகளை நாம் மிகுந்த கவனமாய் உன்னிப்பாய் கவனித்து சத்தியம் எதுவோ அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். வசனம் தவறுதலாக பயன்படுத்தலாம். ஒரு சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு நிதர்சனமான ஒரு உலக நியூஸை நான் இப்போ உங்க மத்தியில சொல்ல போறேன். எப்படி அது ரீச் ஆகுதுன்னு பாருங்க. குறிப்பாய் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசும் பொருளாய் ஒரு விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அந்த விவகாரம் என்று சொன்னால், அதாவது கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலும் தான், கிறிஸ்தவத்துக்கு வெளியே அரசியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலும் தான், இந்த ரெண்டு இடத்தில் இருக்கின்றதான ஒரு பேசும் பொருளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் தேவையற்ற, இதெல்லாம் நீங்க பேசுறீங்களேன்னு. இல்ல, இது ஒரு நம்ம உதாரணத்துக்கும் ஒரு படிப்பினைக்கும் எடுத்துக்கொள்கின்றது. யாரையும் குறை சொல்றதோ குற்றப்படுத்துறதோ அல்ல. நாம் அந்த குற்றத்தை செய்யக்கூடாது, குறையை செய்யக்கூடாது. ஆனா பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு ரீச் பண்ணி கொண்டிருக்கிறான் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல அறிய தருகிறேன், விரும்புகிறேன். எனவே தான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் இது நினைக்கக்கூடாது தேவையற்ற விஷயம் என்று. நடக்காதது ஒன்றல்ல, நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளில் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? எல்லாரும் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரைட். இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப அந்த பேசும் பொருள் என்ன? குறிப்பாக விஜய் என்கின்ற ஒரு நடிகன் தமிழ்நாட்டிலே ஒரு உலகத்துல நல்ல அதாவது உலகம் போற்றத்தக்கதான் நடிப்பு. நடிப்பு என்பதே அது உண்மைக்கு புறம் என்றுதான் அர்த்தம். நடிப்பு என்றால் அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல, நடிக்கிறவர்கள். அதாவது அப்பாவா இருக்க மாட்டார், அப்பா மாதிரி நடிப்பார். கணவனா இருக்க மாட்டார், கணவனை போல நடிப்பார். மகனா இருக்க மாட்டார், மகனை போல நடிப்பார். இதுதான் நடிப்பு. இந்த நடிகர் விஜய் எடுத்துக்கொண்டால், இவருடைய பின்னணி எடுத்துக்கொண்டால், அவர் ஒரு கிறிஸ்தவன். ஜோசப் விஜய் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஜோசப் விஜயனுடைய அப்பா, அவருடைய ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். அவர்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பயபக்தியா வளர்க்கப்பட்டவர்கள். ஜோசப் விஜயனுடைய அப்பா, அவருடைய தாயார் மிகவும் அருமையான ஒரு விசுவாசி. ஒரு நாள் சிறு வயதுல, வாலிப வயதுல, இந்த விஜயனுடைய தகப்பன் சினிமா படம், அந்த கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து சினிமா படம் பார்த்ததற்காக அவரை கட்டி போட்டு அடித்திருக்கிறார்கள். அப்படி கண்டிஷனா வளர்க்கப்பட்ட ஒரு நபர்.
இவ்வளவு கண்டிஷனாய் வளர்த்த இந்த நபர் காலப்போக்குல சினிமா தயாரிப்பாளராக மாறினார். ஏன்னா அதுல நல்ல வரவு இருக்கு. தயாரிப்பாளராக மாறினது மட்டுமில்ல, தன்னுடைய மகனுக்கும் ஜோசப் விஜய் என்று சொல்லி பெயர் வைத்தார். ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அந்த விஜயனுடைய தாயார் இருக்கு வரைக்கும் அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். இந்த ஜோசப் விஜய் கூட சிறு வயதுல வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு தான் சாப்பிடணும் என்கின்ற ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்தது. இப்படி இருந்தது. ஆனா காலப்போக்கில் ஒரு சினிமா துறையில இறங்கினதோட சினிமா ஒரு சாக்கடை, ஒரு பிசாசுடைய ஊடகத்தில் ஒன்று சினிமா. பொய்யை மெய் என்றும் மெய்யை பொய் என்றும், இச்சைகளையும் இன்னும் கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், அநியாயங்கள், அக்கிரமங்களை போதிக்கின்ற ஒரு ஊடகம்தான் சினிமா துறை. இன்னைக்கு நீங்கள் கவனிக்கும் போது பாருங்கள், ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு நியூஸ்ல போடுறான் சினிமா பாணியிலேயே நடந்தது. இப்படி யாரும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ. ஆமா பாஸ்டர். ஆமா பாஸ்டர். எந்த பாணியில நடந்தது? சினிமா பாணி. இப்ப உங்களுக்கு விளங்குதா? அப்ப எங்க இருந்து இந்த சம்பவத்தை கற்றுக்கொண்டானவன்? கொள்ளை அடிக்கிறது எப்படி, களவெடுக்கிறது எப்படி, ஒரு பெண்ணை கடத்தி கற்பழித்து கொலை செய்வது எப்படி, ஒருவனிடத்துல இருக்க பொருளை எப்படி அபகரிப்பது, எப்படி கேங்ன்னு சொன்னா இந்த ரவுடி கும்பல்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எப்படி எப்படி ஹேர் ஸ்டைல், எப்படி உடை அலங்காரம், எப்படி அநாகரிகமா நடக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கிற ஒரு சாக்கடை களஞ்சியம் தான் இந்த சினிமா. இந்த சினிமா பார்த்துதான் நிறைய பேர் இப்படி கெட்டு போனது. இப்ப பாருங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல உள்ளவர்கள் எப்படி ட்ராக் மாறி போய்விட்டார்கள். சரி, இதுல ஒரு சுவாரஸ்யம் அல்லது ஒரு பேசும் பொருளா இன்னைக்கு மாறிக்கிறது விஜயனுடைய குடும்ப விவகாரம். இந்த குடும்ப விவகாரத்தை பார்த்தால் அவருடைய மனைவி சங்கீதா என்று சொல்லுகிற மனைவி, அந்த மனைவியோட இவர் 5 ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லை. அவரை ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சு அந்த மனைவியை கொடுமைப்படுத்தி ஒரு இன்னொரு பெண்களோடு உறவு வைத்து கொண்டு இந்த மனைவியை கொடுமைப்படுத்தி இருக்கிறார். சரி, இப்ப அரசியலுக்கு வந்து விட்டார். அவருடைய கூட்டத்துல நிறைய அந்த கூட்டங்கள், அந்த அரசியல் கூட்டத்தில் நிறைய மக்கள், எல்லா மீட்டிங்கை விட, எல்லா அரசியல்வாதிகளுடைய மீட்டிங்கை விட அதிகமான கூட்டம் கூடுகிறார்கள். நீங்கள் செய்தி வாயிலாக அதை அறிந்திருப்பீர்கள். சமீபத்துல ஒரு இடத்துல, கரூர் என்ற இடத்துல ஒரு கூட்டம் கூட 41 பேர் செத்திருக்கிறார்கள். அவ்வளவு நெரிசல், கிரவுடு. அது தொடர்ந்து செத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை தவிர அது ஒரு பக்கம் இருக்க, இதை தவிர இப்பொழுது இவர் இன்னொரு நடிகையை அந்த மனைவி சொன்னது போலவே கூட்டிக் கொண்டு திரிகிறார். இப்ப விமர்சனம் பண்ணுகிறவர்கள் அதை கண்டிக்கிறார்கள். என்ன உங்களோட தலைவர், அந்த கட்சியை சார்ந்த உங்களுடைய தலைவர் என்ன இப்படியெல்லாம் நடக்கிறாரே, ஒரு ஒழுக்கக்கேடை நடக்கிறாரே என்றால் அது மோஸ்ட்லி பீப்புள், அநேகமான மக்கள் என்ன சொல்றாங்க, அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. அது கட்சி வேற, தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா அவர் முதலமைச்சராய் வந்தால் நாட்டை காப்பாற்றுவார். ஆகவே நாங்களெல்லாம் அதுக்குத்தான் ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். அதிலே ஒரு தாய், இளம் தாய் தன்னுடைய பிள்ளை ஐசியூ வார்டுல சீரியஸாய் அங்கே இருக்கிறார்கள். ஆனா விஜயை பார்க்கறதுக்கு அந்த பிள்ளையை விட மேன்மையா இந்த விஜயை நினைத்து இங்கே வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறாள். இன்னொரு பெண், அவள் சொல்லுகிறாள், என்னுடைய புருஷனை விட, கணவனை விட எனக்கு விஜயத்தான் ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் அவள் செத்து போனாள். அவள் அந்த கூட்ட நெரிசல் பட்டு செத்து போனாள். கடைசி அவன் புருஷங்காரன் தான் அவளை அடக்கம் செய்தது. அப்படி
சில இளம் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், அதுக்கு இப்ப வைரலா போய் கொண்டிருக்கு, சொல்லுகிறார்கள். ஒரு ஒரு பிள்ளை சொல்றாள், ஒரு ஒரு இளம் பிள்ளை சொல்றாள், விஜய்க்கு 1000 அக்கா இருக்கிறார்கள், தங்கச்சி இருக்கிறார்கள், ஏன் நாங்கள் அவருக்கு பொண்டாட்டியா கூட நாங்க இருந்துட்டு போயிருவோம், அதனால உங்களுக்கு என்ன, எங்கள வாக்கெல்லாம் விஜய்க்கு தான். ஆனால் இன்றைக்கு அவருடைய மனைவி இந்த வீட்டை விட்டு திரத்தி, மனைவி வீட்டுக்காக போராடி கொண்டு கோர்ட்ல கேஸ் போய் கொண்டிருக்கு. ஆனால் இன்னும் கிரவுடு குறைந்த மாதிரி இல்லை. சமீபத்துல மகளிர் தினம் என்று கொண்டாடப்பட்ட அதுல பெரிய வீராப்பு பேசுறார் அவர். பெண்களுக்கு அதை கொடுப்போம், இதை கொடுப்போம், பாதுகாப்பு கொடுப்போம். தன்னுடைய வீட்டுல இருக்க மனைவிக்கு என்ன இல்லை, பாதுகாப்பில். ஆனா கூட்டம் கூடுகிறது, அவருக்கு கூட்டம் கூடுகிறது. பொய் வாழ்வுக்கும் பொய்யான காரியத்துக்கும் எவ்வளவு மக்கள் கூடுகிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த செய்தியினூடாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்துல ஆவிக்குரிய போதகர் என்று சொல்லுகிறவர், நான் ஓப்பனா சொல்றேன், ஜான் ஜெபராஜ். அவரும் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் விட்டுவிட்டு ஒரு இளம் பெண்ணோட இன்றைக்கும் அவர் துதி ஆராதனை நடத்துகிறார், ஊழியம் செய்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் முந்தி மக்கள் ஃபாலோவர்ஸ் இருந்ததை விட இப்ப அதிகமான ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கிறாங்க. முதல் கிடைத்த பணத்தை விட இப்பொழுது அதிகமான பணம் கோடி கோடியா இந்த மனுஷனுக்கு கொட்டுது. இதுல இருந்து என்ன நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், அவர்களைப் போல நாங்கள் இருக்க வேண்டும் என்று நான் இதை சொல்லவில்லை. இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நேர்மையான ஒரு ஊழியக்காரன், ஒரு நேர்மையான ஒரு மனுஷன், உண்மையா சத்தியத்தை போதிக்கிறவனுக்கு எவ்வளவு கூட்டம் போகுது சொல்லுங்க? எவ்வளவு கூட்டம் போகிறார்கள், எவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள்? ஒன்றும் இல்லை. இது எதை குறிக்கிறது? இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையை குறிக்கிறது. கவனிக்கிறீங்களா? அதுதான் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்க சத்தியத்தை சத்தியமா அறிந்து கொண்டு, இதே போலதான் பொய்யான போதனைக்கு நிறைய பணம் கொடுக்கிறார்கள், பொய்யான போதனைக்கு நிறைய ஜனம் கூடுகிறார்கள். நானும் ஒரு இடத்துல கிணற்று தவளையை போல் இருக்கிறவன் அல்ல. நானும் என்னுடைய ஊழிய பயணங்களிலே பல கோடிக்கணக்கான மைல் பயணித்திருக்கிறேன். 40 ஆண்டுகளுக்குள் பல பேரை சந்தித்திருக்கிறேன், பல வித்தியாசமான மனிதர்களோடு பழகி இருக்கிறேன். அந்த வகையில ஒரு கொஞ்சம் அனுபவம் இருக்கின்றபடியால், நான் இந்த சத்தியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினபடியால், நானும் சத்தியத்தை இன்றைக்கும் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, கற்றுக்கொண்டு இருக்கிறபடியால், இன்னும் நான் ஆய்வு செய்கிறபடியால், எந்த ஒரு சம்பவத்திலையும் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள விரும்புகின்றபடியால், ஒரு தெளிவு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். ஆனால் பொய்யை கேட்டு எவ்வளவு பேர் பின்பற்றி அநியாயமா நரகத்துக்கு போகிறார்கள் தெரியுமா? சொல்லுங்க. இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே. அது தப்பித்துக் கொள்ளும்படி வேதம் நமக்கு எச்சரிக்கின்றதே. ஏன் நாம் இதை கவனிப்பதில்லை? பிரியமானவர்களே, இன்னொரு யதார்த்தமான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு தருகிறேன். பாருங்கள், ஒரு பெரிய பிரபலமான ஊழியர் ஒரு திட்டத்தை கொண்டு வருவார். அது எப்படி அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால், இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப நான் இருக்கிறேன், இப்ப நான் ஒரு பெரிய சபை ஒன்று கட்ட போறேன், அல்ல பெரிய ஒரு மண்டபம் ஒன்று கட்ட போறேன், நீங்கள் எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிந்த அளவு நீங்க பண உதவி செய்யுங்க என்று நான் சொல்லுவேன் என்றால், அல்லது அப்படி யார் சொன்னாலும் சும்மா 1-2 பேர் கொடுப்பார்கள். அவர் சொல்லுவார், இப்படி 100 கோடி ரூபாயில நான் பிளான் பண்ணி இருக்கிறேன், இந்த திட்டத்துக்கு 100 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது, நீங்க ஒவ்வொருவரும் பணத்தை தாருங்கள் என்று சொன்னால் ஒரு கொஞ்சம் பேர் தருவார்கள். அதுல 1 லட்சம் கூட வராது. ஆனா இவருடைய ப்ராஜெக்ட் எவ்வளவு? 100 கோடி ரூபாய். அப்ப இவர் இந்த டெக்னிக் எப்படி பிசாசு அவர்களை கையாள பண்ணுகிறான், எப்படி பொய்யை ஊதுகிறான், பொய்யை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், உடனே ஒரு மீட்டிங்ல அவர் தன்னை ஒரு வித்தியாசமானவராய் காட்டுவார். எப்படி என்றால்,
நான் எப்பொழுதுமே ஜெபத்துல தான் இருக்கிறேன். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார். பரலோகத்துல அவர் தன்னுடைய பிளான் எல்லாம் சொல்லுவார். அப்படி ஒரு நாள் என்ன செய்தார், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போனார். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன், 80 நாள் உபவாசம் இருந்தேன், 120 நாள் உபவாசம் இருந்தேன். அப்படி நான் செய்கின்ற பொழுது என்னை பரலோகத்துக்கு ஒரு நாள் ஆண்டவர் அழைத்து சென்றார். அப்படி அழைத்து கொண்டு போன இடத்துல அவர் சொன்னார், 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒரு பெரிய மண்டபத்தை நீ எனக்காக கட்டும்படி அவர் சொன்னார். நீ செய்வாயா என்று கேட்டார். ஐயோ, நான் செய்ய முடியான்னு சொன்னேன். அப்ப அவர் எனக்காக நீ இதை செய்ய மாட்டாயான்னு கேட்டார். மிகுந்த போராட்டத்தின் பின்பு ஒருவாறு நான் ஒத்துக்கொண்டேன். உடனே நான் பூமிக்கு திரும்பி வந்து விட்டேன். இப்பொழுது நான் விழித்து பார்த்தால் என்னுடைய ஜெப அறையிலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை உணர்ந்தேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். எனவே பிரியமானவர்களே, தேவனுடைய கட்டுமான பணிக்கு நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் தான் வீடு கட்டுகிற நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். வீடு கட்டுகிற திட்டம், தேவனுடைய வீடு கட்டுகிற திட்டம். இந்த தேவனுடைய வீடு கட்டுகிற திட்டத்துல நீங்க இணைந்து ஒரு பங்காளராக மாறினால் உங்களுக்கு உங்களுடைய வீட்டை தேவன் கட்டி தருவார். அப்படி என்னும் போது இப்ப ரீச் ஆகுது, இந்த செய்தி ரீச் ஆகுது, மக்கள் மத்தியில ஒரு பிரபலமாகுது. இப்ப நான் கட்ட போறேன்னு சொன்னா எனக்கு நீங்க யாரும் தரமாட்டீங்க. அடே, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய மனுஷன், பரலோகம் போயிட்டு வருகிறாரே, ஆண்டவரை சொல்லி இருக்கிறாருன்னு எல்லாரும் என்ன செய்வாங்க, எல்லாரும் கொடுக்க முற்படுவார்கள். அதுல இப்ப மீடியா டெக்னிக்னு ஒன்று இருக்கு. மீடியா டெக்னிக் என்ற ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்ன டெக்னிக்னு சொன்னால் நான் அதையும் சொல்லித்தாரேன். அதாவது இப்ப ஒரு ஆளை பிடிச்சு கொள்வார்கள். அது சில வேளை நடந்து இருக்கலாம். என்ன பாவம், அவங்களுடைய எளிய அந்த விசுவாசத்துல தேவன் ஒரு உதவி செய்திருக்கலாம். இவருடைய பரிசுத்தத்துல அது நடக்கல. அந்த நபருடைய அந்த விசுவாசத்துல, அந்த எளிய அந்த விசுவாசத்துல தேவன் ஒரு அற்புதம் செய்திருக்கலாம். உடனே ஒரு மனுஷர் வச்சுக்கொள்வோமே, ஒருவர் இங்க எடுத்துக்கொள்வோம், கீதா சிஸ்டர் எடுத்துக்கொள்வோம். இப்படி இந்த போதகர் சொல்லும் போது கீதா சிஸ்டருக்கு ஒரு உள்ளான ஒரு எழுப்புதல் வந்துருச்சு. ஆகா, கடவுள் சொன்ன திட்டத்துக்கு நாம என்ன செய்யணும், முதலாவது நம்மகிட்ட இருக்கிற பணம் எப்படியாவது புரட்டி 1 லட்சத்தை நாம அந்த திட்டத்துக்கு கொடுத்துருவோம் என்று சொல்லி இப்ப கீதா சிஸ்டர் என்ன செய்யறாங்க, அந்த 1 லட்சத்தை அந்த நபருக்கு அனுப்புகிறார்கள். அனுப்பினதோட சரி, இவர்கள் வீடு கட்டுவதற்கு அறகுறையா இருக்கு, இவர்களுக்கு பண தேவையில் இருக்கிறது, இவருக்கு 50 லட்சம் தேவையா இருக்கிறது. ஆனா இவர்களுக்கு இந்த 1 லட்சத்தை கொடுத்துட்டார்கள். கொடுத்த பிறகு எப்படியோ தேவன் சந்திச்சு அந்த வீட்டை கட்டியாச்சுது. இப்ப இந்த கீதா சிஸ்டர் அந்த நபருக்கு, அந்த ஊழியக்காரருக்கு எழுதுவார், பிரதர் அல்லது ஐயா, நான் உங்களுடைய அந்த தேவனுடைய வீடு கட்டுவதற்கு திட்டத்துல நானும் இணைந்து நான் முதலாவது 1 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன். அப்படி கொடுத்த போது எனக்கு வீடு கட்ட முடியாமல் இருந்தது. 15 வருஷமா என்ன ட்ரை பண்ணியாவும் அந்த வீடு கட்ட முடியல. நான் உங்களுடைய திட்டத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் பாருங்க. உடனே எனக்கு வீடு கட்ட 50 லட்சம் ரூபாய் தேவன் சந்தித்து நான் வீடு கட்டி பால் காய்ச்சி இன்னைக்கு ஹாயா குடியிருக்கிறேன் என்று இந்த சிஸ்டர் ஒரு கடிதம் எழுதுறாளோ, போன்ல சொல்றார்களோ, உடனே அந்த நபர் இந்த சிஸ்டரை விட மாட்டார். உடனே இந்த சிஸ்டரை ஒரு வீடியோ எடுத்து, இந்த சாட்சியை எடுத்து உடனடியா அவர் தன்னுடைய மீடியாவில போட்டுருவாரு. போட்ட பிறகு வீடு கட்டி அறகுறையில இருக்கிற நபர்கள் பல ஆயிரங்கள் இருக்கிறார்கள். சொந்த வீடு இல்லாதவர்கள் பல ஆயிரங்கள் இருக்கிறார்கள். சொந்த நிலம், காணி, பூமி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். உடனே இவர்கள் பார்க்கும்போது, ஆஹா, இந்த கீதா சிஸ்டருக்கு தேவன் இப்படி ஒரு அற்புதம் செய்தா எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாரு என்ற இதுல அவர் கடன் பட்டோ, சீட்டு போட்டோ, சாப்பிட்டோ சாப்பிடாமலோ இந்த தேவனுடைய வீடு கட்டுற திட்டத்துல இணைந்து லட்சக்கணக்கில் காசை கொடுத்துருவார்கள். இருக்கிறீங்களா? ஹலோ, ஆமென் ஆமென் பேசலாம். ஆமென். கேட்குதா எல்லாருக்கும்? ஆமென். எப்படி திட்டங்கள் போகுது? ம்ஹும்.
சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த பிளானிங் ஓகே, கிட்டத்தட்ட நிறைவேறுது. இப்ப நான் ஒரு வீடு கட்ட போறேன், நான் ஒரு மண்டபம் கட்ட போறேன், ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். எனவே கர்த்தர் சொன்னார் பரலோகம் போனோம்னா இப்ப நீங்க உடனே பார்ப்பீங்க, ஐயோ எவ்வளவு ஒரு பக்தி, எவ்வளவு ஒரு பரிசுத்தவான், ஆண்டவருடைய பரலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர மனுஷன். நல்லா கவனிங்க. இப்ப நீங்க சத்தியத்தை கவனிக்கணும். இந்த மனுஷன் பரலோகம் போனா அந்த பூமிக்கு திரும்பி வருவாரா? சொல்லுங்க. ஹலோ, ஒருவேளை அவர் சொன்ன மாதிரியே பரலோகம் போயிட்டாருன்னு வைங்க. இதுல பரலோகத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு எங்க எப்படி போனாரு? இது சரியான டூப்புங்க. ஹலோ, நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இது பச்சை பொய். இந்த பொய்ய நம்பி பணம் கொடுக்கறாங்க, ஜனமும் கூடுது. பச்சை பொய். பைபிள் தெளிவா சொல்லுது, பரலோகத்துக்கு மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் யாரும் இல்ல. ஏன் நீங்க வசனத்தை பாக்குறீங்க? அந்த மனுஷனுடைய பொய்ய கேட்டுட்டு என் பின்னால போறீங்க? வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 3:13. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்தில் ஏறினவன் ஒருவனும் இல்லை. இப்ப எப்படி நீங்க அந்த போதகர் பரலோகத்துக்கு போனார்ன்ற நம்புறீங்க? உங்களுக்கு பைபிள் தெரியாது, உங்களுக்கு வசனம் தெரியாது, உங்களுக்கு வசனம் தேவையும் இல்லை. இன்றைக்கு மக்களுக்கு யாராவது பொய்ய ஊதினா அந்த பொய்க்கு பின்னால ஓடுறது. அதுதான் ஐயா அந்த கிறிஸ்தவத்தினுடைய வீழ்ச்சி. எழுப்புதல்னு சும்மா பொய் சொல்லிக்கொண்டு. எழுப்புதல் எப்படி வரும்? உண்மை இல்லாத இடத்துல எப்படி எழுப்புதல் வரும்? தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. சும்மா கத்திட்டா, ஒரு மேஜிக் காட்டிட்டா, ஒரு வித்தையை காட்டிட்டா, ஜனம் கொஞ்சம் கூடிட்டா, ஒரு கட்டடம் பெருசா கட்டிட்டா அங்க நீங்க நினைக்கிறீங்களா உண்மை அங்க இருக்கண்டு? நேற்று நான் 2-3 போதகரோட நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு போதகர் பெரிய பெரிய ஊழியர்களோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறார். அவர் நேற்று சொன்ன அந்த கதைகளை பார்த்தா எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும். நான் வேதத்துல இருக்கிறதுனால எனக்கு தெரியும் எந்த நபர் எப்படி இருக்கிறார்கள் என்னால கண்டுபிடிக்க முடியும், எனக்கு தெரியும். ஆனா நேற்று பாருங்க, அதுக்கு எனக்கு இந்த உதவி செய்யற போல அவரை நேற்று சந்தித்தேன். சந்தித்த ஐயா எங்க ஊழியம் செய்றீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன விசாரித்தார். நான் அந்த சபையில பிரசங்கம் பண்ணினேன் நேற்று. அந்த சபைக்கு அவரும் வந்திருந்தார். அவருக்கு ஒரு ஜெபம் கொடுத்தார்கள். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க எங்க ஊழியம் செய்றீங்க, எப்படி ஊழியம் செய்றீங்க என்று கேட்ட போது அவர் பெரிய பெரிய விஐபி போதகர்களை சொன்னார். அங்க அவரிடத்துல 3 வருஷம் நான் ஊழியத்துக்கு இருந்தேன், இங்கே நான் ஊழியத்துக்கு இருந்தேன் என்று சொன்னார். அப்ப எப்படி ஏன் ஐயா அங்க இருந்து வந்துட்டீங்க? சாப்பாட்டு கூட கொடுக்க மாட்டாங்க ஐயான்றார். போட்டு கசக்கி பிழிஞ்சு எடுப்பாங்க. ஆனா ஒரு தேவைக்காக எனக்கு 2 பிள்ளைகள், மனைவி பிள்ளைகள் பட்டினியில இருப்பாங்க. ஐயா வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையான்னு கேட்டா, ஓ விசுவாசத்துல எல்லாம் செய் அப்படின்னு திரட்டி விடுவார்கள். அவர்களுக்கு பேக்கா பையா பெரிய பெரிய பணக்காரங்க லட்சமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஐயா. நான் கேட்டது சில ஆயிரங்கள் இந்த வயிற்று பசியை போக்குவதற்கு. ஆனா பெரிய பிரபலம். அவருக்கு கீழே நான் இருந்தேன். அவர் மனம் திறந்து நேற்று பகிர்ந்து கொண்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அப்ப உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? அவர் ஐயோ பெரியவர், வல்லவர், சிறந்தவர், நல்லவர் என்று புகழ் பாடுகிறார்கள். இயேசுவுக்கு புகழ் பாடுறது இல்லை. இவரே பார்த்தா இவர் அப்படிதான் புகழ் பாடிட்டு திரிஞ்சிருக்கார். கடைசியா இப்ப பட்டு திரிஞ்சிருக்கிறார். கவனிங்க. அதனால எல்லா புகழும் இறைவனுக்கே என்று யாரு சொல்றது? முஸ்லிம் சொல்றான். ஆனா நாம என்ன சொல்றோம்? எல்லா புகழும் போதகருக்கே, எல்லா புகழும் அந்த புரதருக்கு, எல்லா புகழும் இந்த பிரபலமான போதகருக்கு. நாம புகழ் பாடிட்டு இருக்கிறோம். முஸ்லிம் அவன் வேதம் தெரியாது, சத்தியம் அவன் சொல்றான் எல்லா புகழும் இறைவனுக்கே என்றான். யோசித்து பாருங்கள், நாம எங்க இருக்கிறோம், எங்க பயணித்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப அந்த பெரிய வீட்டு திட்டத்துக்கு வருவோம். எந்த வீட்டு திட்டம்? அந்த தேவனுடைய வீட்டு திட்டத்துக்கு வருவோம்.
இப்ப இந்த தேவனுடைய வீட்டு திட்டத்துக்கு வருகின்ற பொழுது சரி இவர் கட்டி முடிச்சுட்டார். 100 கோடி ரூபாய் ப்ரொஜெக்ட்ல எப்படியோ கட்டி முடிச்சுட்டார். இவருக்கு திரும்ப தூக்கம் வராது. இவருக்கு ஆசை பிடிச்சிட்டுது. என்ன ஆசை? பொருள் ஆசை, பண ஆசை பிடிச்சிருச்சு. இப்ப இவர் என்ன பண்ணும்? இதை விட பெருசா இப்ப 100 கோடி ரூபாய்க்கு கட்டின இந்த கட்டடம் போதாது, இப்ப 1000 கோடி ரூபாய்க்கு கட்டணும்னு அடுத்த ப்ரொஜெக்ட் ஆரம்பிப்பாரு. அடுத்து இவர் இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டினதுனால இந்த வெளியில உள்ள மக்கள், இந்த விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து, என்ன வசனம் தெரியாதவங்க எல்லாம் சேர்ந்து அவர் சொல்லுவார், கத்தர் கட்டி முடித்தார். யார் கட்டி முடித்தது? அந்த பாவம் கீதா சிஸ்டர் தன்னுடைய கஷ்டத்துல இருந்து 1 லட்சம் கொடுத்தாங்க. அப்ப கத்தர் சொன்னா அதுக்குரிய இதை கத்தர் கொடுப்பாரா இல்லையா? எதுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணி, இந்த பினான்ஸ்காரன் திட்டமிடுற மாதிரி, இன்சூரன்ஸ்காரன் பிளானிங் போடுற மாதிரி எதுக்கு நீங்க பிளான் பண்ணி நீங்க அப்படி செய்றீங்க? ஏன் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி செய்றீங்க? ஏன் பொய்யான ஜெபம் பண்றோம், அதை செய்யறோம், பொய் சொல்லி எதுக்கு இந்த கோட்டையை கட்டுறீங்க? இது பாபேல் கோபுரம் அல்லவா? யோசித்து பாருங்க. இப்படி எல்லாம் கட்டுறாங்க. ஆனா இதுக்கு பின்னால திரள் கூட்டம் போயிட்டு இருக்கு. சத்தியம் எங்கே? சத்தியம் எங்கே? இப்ப கவனிச்சீங்களா? அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புவீங்க. ஏன்? வேதம் தெரியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? தெளிவா ஒருவன் வேதத்தை படித்தான்டா அந்த ஆள் சொல்றது பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு சொல்றது புரியுதா டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்? விளங்குதா? அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு விளங்குதா? விளங்குது பாஸ்டர். ஆமா ஆமா விளங்குது விளங்குது. பிரபலமான ஊழியக்காரங்க. அவங்கள போய் பாக்குறதுக்கு ஒரு சமீபத்துல கேள்விப்பட்டேன். என்னோட ஒரு பாஸ்டர், அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், பீட்டர்னு ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் என்னோட இப்ப இந்த நாட்கள் ஒரு கிட்டத்தட்ட 10 days என்னோட பயணிக்கிறார். அவர் என்னுடைய மீட்டிங்கெல்லாம் அவரை நான் கூட்டிட்டு போறேன். அவர் வளர்ந்து வர ஒரு அருமையான ஊழியக்காரன். நான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், பாஸ்டர் மனுஷனை பார்க்காதீங்க, சத்தியத்தை பாருங்க, இயேசு பாருங்க. அவரும் சின்ன பிள்ளை மாதிரி என்னிடத்தை கற்றுக்கொள்கிறார். நான் லைஃபா அவரு நான் பயணிக்கிறேன். என்னுடைய மீட்டிங்கெல்லாம் அவரை நான் கூட்டிட்டு போறேன். அவர் என்னிடத்துல கற்றுக்கொள்கிறார். அவருக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறது. அவர் ஒரு பெரிய டீம்ல இருந்தார். அவர் பிரபலமான ஒரு டீம்ல ஒரு ஊழியக்காரனோடு இருந்தார். அவர் நேற்று பகிர்ந்து கொள்ளுகிறார், அடிக்கடி பகிர்ந்து கொள்ளுகிறார். ஒருவர் வந்தாராம், ஒரு பெரிய பேக் உண்டு, பெரிய பையில, இந்த மஞ்சள் பையன்னு சொல்வார்கள் தமிழ்நாட்டுல, இந்தியாவில் உள்ளவர்களுக்கு தெரியும். ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு பை இருக்கும், ஒரு பேக் உண்டு. அந்த பேக் ஃபுல்லா பணக்கட்டுகளை அடுக்கி கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்து பிரபலமான ஊழியக்காரரை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். அவர்கிட்ட கொடுத்து, ஏன்னா அவங்களாம் திட்டம் வச்சிருக்காங்க, பிசினஸ் ஆசீர்வாத திட்டம், வியாபார ஆசீர்வாத திட்டம். உடனே இவர் பார்த்தார், நாம் ஒரு 10 லட்சத்தை கொடுத்தா நமக்கு 1 கோடி ரூபாய் கடவுள் தருவார். அவர் சொன்னாரு. யார் சொன்னாரு? அவர் சொல்லியிருக்காரு, தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த டீச்சிங்கை தான் இவர் எடுத்துக்கொண்டு இவர் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கிட்ட இருக்கும் போல இருக்கு. அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பணத்தை கொடுத்து 1 கோடி ரூபாய் வாங்குறதுக்கு. சரி, அங்க கொண்டு வந்து கொடுத்தா ஐயாவை பார்க்கணும். ஏண்டா அவரை பார்க்க முடியாது ஐயா, நான் ஒரு முக்கியமான வியாபாரத்துக்காக அவருக்கு ஒரு காணிக்கையை கொடுத்து நான் ஜெர்மனிட்டு வந்திருக்கேன் ஐயா. ஐயோ, அவரை பார்க்கவே முடியாது. இந்த காணிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க, அங்க கொடுத்துட்டு போங்க, அங்க அவர் உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு போங்க, அவரை பார்க்க முடியாதுங்க. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி கெஞ்சிருக்காரு, பார்க்க முடியல. ஆனா அந்த பணத்தை திருப்பி கொண்டு போக முடியாதே. அவர் பாவம் பொருத்தனை பண்ணியிருக்காரு, அவர் கடவுளுக்கு பயப்படுறாரு, பொருத்தனை பண்ணியிருக்கிறாரு. உடனே அவர் என்ன செய்தார்? சரி, அவங்க சொல்றதை நம்ம கேட்போம், நமக்கு என்ன எப்படியானா அவர்கிட்ட போய் சேரும், அவர் ஜெபிப்பார், நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும், 10 கோடி ரூபாய் கிடைக்கும்னு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டார். பணம் கட்டுக்கட்டா வாங்குறாங்க. ஆனா அதுக்கு கீழே உழைக்கிற அவருடைய உதவி ஊழியக்காரனுக்கு வெறும் 1 மாதத்துக்கு அந்த குடும்பக்காரனுக்கு
8,000 ரூபீஸ் மட்டும்தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பக்காரனால 8,000 ரூபாயை வைத்துக் கொண்டு சமாளிக்க முடியுமா அந்த காலத்துல? சொல்லுங்க. அவர்களோ பணத்தை அள்ளி கட்டி அந்த திட்டம் இந்த திட்டம். சரி, இப்ப தேவனுடைய வீட்டு திட்டத்துக்கு வந்துருவோம். 100 கோடி ரூபாய் கட்டி முடிஞ்சது. இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ஆண்டவர் சொல்றார். அவர் சொன்னார், இப்ப 100 கோடி ரூபாய்க்கு நீ கட்டி முடித்து விட்டாய், நான் சொன்னது போல நீ கீழ்ப்படிந்தாய். ஆகவே இப்பொழுது 1000 கோடி ரூபாயில் ஒரு தேவனுடைய வீட்டை கட்ட வேண்டும். நான் திரும்ப பரலோகத்துக்கு போனேன். 1000 கோடி ரூபாயில வீட்டை கட்ட சொல்லி சொன்னார். இப்ப அடுத்த ப்ராஜெக்ட். இப்ப கவனிங்க. இப்ப இதுல திரள் கூட்டம் கூடும். ஏன்னா பொய்யான மாய்மாலங்கள், வித்தைகள், பொய்க்குத்தான் அதிகமான ஜனம் கூடும். கவனிக்கிறீங்களா? சரி, இப்ப வேதத்துக்குள்ள திரும்புவோம். இது நடைமுறைக்குள்ள இப்ப பார்த்தோம், நாட்டு நடப்புக்குள்ள பார்த்தோம். இப்பொழுது வேதத்துக்குள்ள ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். எப்படி வேதத்துக்குள்ள ஒரு விஷயத்தை நாம் கவனிப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால எதுக்கு திரள் கூட்டம் போனது? ஆனா இயேசு ஒருபோதும் பொய் சொல்லல. இயேசு ஒருபோதும் பொய்யாய் அவர் பிரசங்கம் பண்ணல, பொய்யாய் அற்புதம் செய்யல. ஆனா அற்புதத்தை தேடி போனார்கள். திரளான ஜனங்கள் அற்புதத்தை தேடி போனார்கள். ரைட். இது அற்புதத்தை தேடி போன ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் போன ஜனங்கள் இயேசு சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது, சரி, அவர் என்ன சத்தியம் சொன்னார்? வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம். ஓ, glory to God, glory to God. 53ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப கவனிங்க. இதுக்கு முந்தைய பகுதியை பார்த்தா அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பல ஆயிரங்களுக்கு போஷிக்க கொடுத்தார். சோ அதுல இன்ட்ரெஸ்டிங் அவங்களுக்கு. அப்ப நிறைய பேர் கூட்டம் கூடினார்கள். நிறைய பேர் திரளா இயேசுக்கு பின்னால போய் சாப்பாடு கொடுக்கிறார், அற்புதம் நடக்குது, ஆஸ்பத்திரி செலவு கிடையாது, வீட்டுல சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ எப்படிப்பட்ட ஒரு ராஜா ஐயா! ராஜாவாகவும் ஆக்க பார்த்தாங்க அவரை. அப்ப ராஜாவா ஆக்க பார்த்தாங்க. கவனிங்க, வாசிங்க. 6வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 6:15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருந்தார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சரி, இப்ப பாருங்க, எதுக்கு ராஜாவாக்க போறாங்க? ஆஸ்பத்திரி செலவு கிடையாது, சாப்பாட்டுக்கு செலவு கிடையாது. இப்படி சோம்பேறியா அவருக்கு பின்னாலேயே போனோம்னு சொன்னா அவர் எல்லாம் பார்த்துக்குவார். நோய் வராது, பேய் வராது, பிரச்சனை வராது, பொருளாதார கஷ்டம் வராது. இதுக்காகவே இயேசுவை ராஜாவாக ஏற்பாடு பண்றதுக்கு எல்லா மக்களும் சேர்ந்தாங்க. உங்களுக்கு விளங்குதா இது? ஹலோ, கிடைக்கிற உங்களை நான் செக் பண்ண வேண்டியிருக்கு. பேசலாம், இருக்கிறீங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த அப்பத்துக்கு பின்னால போன இந்த கூட்டம், சாப்பாட்டு கூட்டம், சாப்பாடு இன்னைக்கு திரள் கூட்டம் எதுக்கு அம்மா, எதுக்கு ஐயா போகுது? அதை பார்த்து நீங்க ஏங்குறீங்களே அம்மா ஐயா, எதுக்கு போகுது சொல்லுங்க? அழிந்து போகிறத தேடிக்கிட்டு போகுது. அதை வாசிங்க. 27 வாசிங்க. யோவான் 6:20. போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடைப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். இன்னைக்கு இந்த தேவனுடைய வீடு எதுக்கு கட்டப்பட்டிருக்கு? தேவனுடைய வீட்டுல என்ன கொடுக்கறாங்க? எதுக்கு இவ்வளவு ஜனம் போகுது? ஏன் இவ்வளவு கோடிக்கணக்கில் கொடுத்தார்கள்? ஏன் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போகிறார்கள்? The same thing. ஒரே மாதிரியான பிரச்சனை தான். இயேசுவோட காலத்துல இருந்த அதே பிரச்சனை தான் இன்றைக்கு இருக்கு.
இப்ப நாம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ரைட், 51வது வசனம் வாசிங்க. யோவான் 6:51. நானே வானத்தில் வானத்திலிருக்கிற ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, 60வது வசனம். அவருடைய சீசர்களில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இப்ப விஷயத்துக்கு வந்துட்டீங்களா? இதே மாதிரியான காரியம் தான் இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்க சமகாலத்துல நடக்குது. அதான் வேதத்தை ஆராயாம நீங்க ஒரு நாளும் நீங்க தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது. இயேசுடைய உண்மையான அந்த விலை மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது. சும்மா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இவங்க வெளிப்பாடு சொன்னாங்க, அங்க நிறைய பேர் போறாங்க, தேவன் அவர்களோடு இருக்கிறார் நினைக்கிறீங்களா? பொய்க்கு தானையா காலம். அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் இப்படித்தான். அழியாத நித்திய ஜீவன் ஒன்று இருக்கே. இயேசு வந்ததின் நோக்கமே அதுக்குத்தான். நீங்க நினைக்கிற மாதிரி அப்பம் கொடுக்கறதுக்காக, மீன் கொடுக்கறதுக்காக, அதை செய்யறதுக்காக, அழிந்து போகிற சரீரத்துக்காக அவர் வரவில்லை. மனுஷன் ஏதேன் தோட்டத்துல நித்திய ஜீவனை இழந்து போனான். எனவே மனுஷகுமாரன் ரட்சிக்கவும் இழந்து போனதை தேடவும் வந்தார். யோசித்து பாருங்க. அந்த சத்தியம் இன்றைக்கு மறைக்கப்பட்டு எல்லாரும் அற்புதத்துக்கு பின்னாலையும் பொய்க்கு பின்னாலையும் மாமிசத்துக்கு ஏதாவது கிடைக்கணும், அப்பம் சாப்பிடணும், மீன் சாப்பிடணுன்றதுக்கு தான் திரள் கூட்டம் போகிறான். ஆனா ஜீவ அப்பமாகிய வேத வசனத்தை சாப்பிடுறதுக்கு எத்தனை பேர் போறாங்க இன்றைக்கு? அன்றும் இன்றும் தான். இப்ப இதை நாங்க போதிக்க துவங்கிட்டா, இதை நாங்க உண்மையை சொல்ல துவங்கினா, இது கடினமான உபதேசம். 60ல எப்படி வாசிச்சீங்க? அப்படி சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட போது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? கேட்காட்டி போயா, இதையா சத்தியம். கேட்காட்டி போ. எங்க போற? இந்த வேர்ல்டு எண்டுக்கு எங்க போவ? நீ வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருப்பேன், பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயே இருப்பேன். முன்னும் பின்னும் என்னுடைய கரம் உன்னை நெருக்குகிறது. எனக்கு மறைவாக நீ எங்கே போவாய்? போ, போக வரைக்கும் போ. என்னை விட்டு எங்க ஐயா போறீங்க? எங்க அம்மா போறீங்க? மாட்ட போறீங்க. ஒரு நாள் மாட்ட போறீங்க. அந்த மாட்டுதல் தான் திரும்ப நான் அடிக்கடி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது நமக்கு தேவைதான். ஒரு வசனத்தை 1,00,000 முறையும் சொல்லலாம், அதனால தவறு கிடையாது. அதுல இருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இப்ப மாட்டினவர்கள் எப்ப மாட்டினார்கள்? வாசிங்க, திரும்ப வாசிங்கள். மத்தேயு 7:21. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அடுத்து, அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நடந்தது என்ன? மாட்டினாங்களா? மாட்ட போறாங்களா? தப்ப முடியாத அம்மையா. கஷ்டப்பட்டாகிலும் கடினமாயிருந்தாலும் நீ கண்மலையின் மேல் அஸ்திபாரத்தை போடணும். கண்மலையில வீட்டை கட்டணும். இந்த கண்மலை என்ன? மூளைக்கல்லாகிய கிறிஸ்து, கண்மலையாகிய கிறிஸ்து, ஞான கண்மலையாகிய கிறிஸ்து. கிறிஸ்து யார்? வசனம், சத்தியம்.
சத்தியத்திலே நாம ஆவிக்குரிய வீட்டை கட்ட வேண்டும். சத்தியத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்திலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தினால் உண்மையான வருகின்ற விடுதலை அனுபவிக்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புவது. இதுதான் தேவனுடைய வழி. ஆனா பொய் வழியில நிறைய பேர் நடக்கிறாங்கன்னு நீங்க அங்க போகாதீங்க, அதுக்கு செவி கொடுக்காதீங்க. பொய்யான அற்புதம் அடையாளங்களுக்கு பின்னாலும் தெரியாதீங்க, மற்றவர்களையும் அப்படி வழி நடத்தாதீங்க. ஒரு நாள் போய் மாட்ட போறோம். இப்ப நாம தெளிவடைந்தா அன்றைக்கு நாம ஒரு பிரச்சனை இல்லாம உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவேன் என்ற அந்த நல்ல வார்த்தையை கேட்க முடியும். இல்லாட்டா பொல்லாதும் சோம்பலுமான ஊழியக்காரனே அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போன்னு சொல்லுவேன். இதெல்லாம் இந்த லைஃப் எண்ட்ல நடக்கக்கூடிய காரியம். இன்றைக்கு சும்மா அற்ப சந்தோஷத்துக்காக அற்ப காரியத்துக்காக தேவனுடைய கிருபை இழந்து போகாதீங்க. கிருபை கிருபை கிருபன்னு வீட்டுல கோழி வளர்க்குற மாதிரி கோழியை கூப்பிடுற மாதிரி கிருபை கிருபை கிருபன்னு கூப்பிட்டா கோழி வரும். கோழி பாபாண்டா கோழி வரும். ஆனா கிருபை அப்படியெல்லாம் வராதுங்க. கிருபையில 2 வகை இருக்கு. ஏற்கனவே நான் அந்த பாடத்தை இங்க நடத்தி இருக்கிறேன். பொதுவான கிருபை, அது கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டிலும் சரி, நீ அநியாயம் செய்தாலும் சரி, நீ என்ன பண்ணினாலும் அது போகாது. ஆனா விசேஷத்த கிருபைன்னு ஒன்று இருக்கு. அந்த கிருபை சும்மா எல்லாருக்கும் கொடுக்கப்படாது. அந்த கிருபை போயிரும். வாசிங்க எபிரேயர் 12:15. எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு கீழே ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். தொடர்ந்து. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். பாத்தீங்களா? இதுதான் வாழ்க்கையில நடக்கும். இது பைபிள் எச்சரிக்கை எழுதப்பட்டிருக்கு. ஏசா அற்ப அந்த பயிற்றங்கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், அழிந்து போகிற போஜனத்துக்காக. இன்றைக்கு நாமும் அழிந்து போகிற இந்த உலகத்துக்காக தேவன் நமக்கு தந்த அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கிற புத்திர சுவிகார ஆவியை விற்று போடாதீர்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் உங்களோட இப்படி ஒரு டீப் வேர்டு, டீப் டீச்சிங், டீப் ப்ரீச்சிங் எதுக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு திரும்ப பொய்யுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். அது உங்களுடைய விருப்பம். ஆனா கர்த்தர் கணக்கு கேட்பார். நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் சொல்லிய வசனமே கடைசி நாட்டில் அவன் நியாயம் தீர்க்கும். வாசிங்க யோவான் 12:48. யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். சும்மா பைபிளை வச்சுட்டு கண்டபடியெல்லாம் இருக்க முடியாது, கண்டபடி போதிக்க முடியாது, கண்டபடி போதனை கேட்க முடியாது. இந்த வார்த்தையின்படி நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு மிகுந்த கோபம் கண்டு அவன் என்ன செய்யறான்? வஞ்சகத்தை விதைத்து வைத்திருக்கான், பொய்யை விதைத்து வைத்திருக்கிறான். எத்தனை பேர் நான் வந்திருக்கிறோம் பாருங்க, 16 பேர். எங்க மற்றையாக்கள் எங்க? அவங்களுக்கு பொய்யும் வேணும் மெய்யும் வேணும். அதனால்தான் சில நேரம் வாரதில்லை. சில பேர் துப்புர வாரதே இல்லை. பொய் தான் அவங்களுக்கு தேவை. போ, கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? போ.
அப்போ சத்தியத்துக்கு பின்னால கொஞ்சம் பேர் தான் வருவான். சரி, முடிவுக்கு வருவோம். வாசிப்போம். யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனம். 66வது வசனம். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எதனால? இது கடினமான உபதேசம். என்னையா கடினமான உபதேசம்? அழிந்து போற போஜனத்துக்கு பின்னால ஆயிரக்கணக்கான பேர் போறீங்க, அழியாத அந்த நித்திய ஜீவனுக்கு எத்தனை பேர் போறீங்க? அந்த போஜனத்தை சாப்பிட எத்தனை பேர் போறீங்க? இன்னைக்கு நான் ஒரு இந்த பாடத்துல மேஜிக் காட்டுவேன்னா நிறைய பேர் வருவாங்க. என்னுடைய கூட்டத்துல மேஜிக் காட்டுவேன் என்று சொன்னால் வித்த காட்டுவேன்னா நிறைய பேர் வருவாங்க. பொய்யையும் புரட்டையும் அளந்து விட்டு கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிற ஐயா, யாருக்கு கடன் இல்லை? இலங்கை தேசமும் கடன்ல தான் இருக்கு, இந்தியா தேசமும் கடன்ல தான் இருக்கு. தேசத்திலே கடன் இருக்கும்போது தேசத்துல இருக்கிறவனுக்கு கடன் இருக்காதா? யாருக்கு கடன் இல்லை? ஏன் கடன் வருகிறது? வருமானம் குறைவு, செலவு கூட. கடன் வந்துதான் ஆகும். கடன் பிரச்சனை தீர்க்கிறண்டா எப்படி தீர்ப்பாரு? நம்ம ஞானமா புத்தியா கிடைக்கிற வருமானத்துல நாம அதுக்கேற்றபடி செலவு செய்யணும். கடன் இல்லாம வாழுகிற காரியத்தை நம்ம கவனம் எடுத்து நம்ம வாழணும். அது தேவன் எங்களுக்கு அந்த புத்தியை தந்திருக்கிறாரு. நீ தேவையில்லாம ஆடம்பரத்துக்கு பணத்தை வாங்கி கடனைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு உன்னை கடனை தீர்க்கணும் என்ற அவசியம் என்ன இருக்கு? அப்ப அவனை பாவத்தின் மேல பாவம் செய்ய வைக்கிறது. அவனுக்கு நல்ல அறிவுரையை சொல்லிக் கொடுக்கணும். சொல்றது இல்ல. உன் கடன் பிரச்சனையை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க சொன்னார்? உனக்கு யார் சொன்னது? நீ கண்டபடி கடன் படுவ, கடன் பிரச்சனையை மாற்றணுங்கிற ஆண்டவருக்கு அவசியம் என்ன இருக்கு? இப்ப சத்தியம் எங்க இருக்கு? இவர் சொல்ற தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு? அப்ப எது மக்களுக்கு விருப்பமா இருக்கு? தங்களுடைய இச்சைக்கேற்றபடி ஒரு வார்த்தை வந்தா ஓகே. ஆனா அது எங்க இருந்து வருது? அது தேவன் சொல்லுகிற வார்த்தையா? அது அந்தி கிறிஸ்துடைய வார்த்தையா? அது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையா என்பதை பகுத்து பார்க்க தெரியாத பச்சிலம் குழந்தைகளா இருக்கிறார்களே. பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு தான் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. டியர் பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள்ட்ட இருக்க விசுவாசிகளை சரியா வழி நடத்துங்க. உங்களுடைய நண்பர்களை சரியா வழி நடத்துங்க. உங்களுடைய குடும்பங்களை சரியா வழி நடத்துங்க. பொய்க்கு பின்னால போக விடாதீங்க. பொய்க்கு பின்னால போறவன் எங்க இருப்பான்? வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்களும் அபிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். நீங்க விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டாம். நீங்க விபச்சாரம் பண்ண வேண்டாம். நீங்க பில்லி சூனியம் வைக்க எடுக்க வேணாம். பொய்ய விரும்புனீங்களோ, பொய்ய நம்புனீங்களோ, உங்களுக்கு ஆயத்தமா இருக்கு. எது இருக்கு? எது இருக்கு? என்ன வாசிச்சீங்க? அக்கினியும் கந்தகமும். 2ஆம் மரணம். வேற ஒரு பாவத்தை நீங்க செய்ய வேண்டாம். கவனிக்கிறீங்களா? இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதான் நம்ம இது தப்பு தப்பா சொல்லி ஜெபம் பண்ணிக்கொண்டு, தவறு தவறா சொல்லிக்கொண்டு, புலப்புலையா சொல்லிக்கொண்டு அடிச்சு விட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கீதா சிஸ்டர் இருக்கிறீங்களா? கீதா சிஸ்டர், எங்க போனாங்களோ? இருக்கிறீங்களா? சரி, நீங்க இன்றைய சத்தியத்துல ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இன்னைக்கு என்ன கேட்டீங்க? எல்லா சார்பாக நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. எல்லாருடைய சார்பாக
அப்படி யாரும் உங்களுக்கு ஃபீட்பேக் தரணும், ஒரு கருத்து பரிமாற்றம் செய்யணும்னா நீங்களும் ஆயத்தமாக சிஸ்டர் சொன்ன பிறகு நீங்க சொல்லலாம். அப்படி சொல்லலைன்னா